அண்மை செய்தி 2022ஆம் ஆண்டு நெல்லையில் 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளந்தகுளம் பகுதியில் உள்ள திருச்சபையில் பங்கு தந்தையாக பணியாற்றி வந்த ஆபிரகாமிற்கு தூக்கு தண்டனை. திருச்சபைக்கு வந்த 4 சிறுமிகளை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பதியப்பட்ட வழக்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி வந்த ஆபிரகாமிற்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? நெல்லை மாவட்டத்தில் இன்று மத போதகராக இருக்கக்கூடிய அந்த பங்கு தந்தையானவருக்கு ஆபிரகாம் என்பவருக்கு இன்று தூக்கு தண்டனை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பாக வெளிவந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு கடும் தண்டனைகள் வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக குரல்கள் எழுந்து வரும் நிலையில் தமிழக அரசுக்கும் இது சம்பந்தமாக கோரிக்கைகள் வந்திருந்தது. ஆனால் இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நடந்து முடிந்த அந்த சம்பவம் தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை அளித்திருக்கிறது. அதாவது சம்பந்தப்பட்ட பங்கு தந்தையான அந்த ஆபிரகாம் 4 சிறுமிகளை பாலியல் ரீதியாக அவர் துன்புறுத்தியதாக கூறி அவர் மீது தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவர் தற்பொழுது அவருக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது தேவர்குளம் அருகே உள்ள நெல்லை மாவட்டத்தில் தேவர்குளம் அருகே உள்ள மேலே இளந்தை குழந்தையை சேர்ந்த அந்த திருச்சபை பங்கு தந்தையான ஆபிரகாம் என்பவருக்கு தற்பொழுது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தது கடந்த 2022ஆம் ஆண்டு. அப்போது திருச்சபைக்கு வந்த 4 சிறுமிகளை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் மீது புகார் கூறப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தார்கள். தீவிர விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் தற்பொழுது நீதிமன்றம் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கை பதிவு செய்து அவரை தற்பொழுது அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக வழங்கியிருக்கிறது. இதில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் உஷா ஆஜராகி திறமையாக வாதாடி இருக்கிறார். ஆதாரங்கள் மற்றும் அரசின் வலுவான சாட்சியங்கள் மூலமாக பங்கு தந்தை மீதான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க இதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. எனவே இது போன்ற தண்டனைகள் இந்த போன்ற குற்ற செயல்களை ஈடுபட நினைத்தால் கூட இது போன்ற தண்டனைகள் கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.